மக்களே செம்ம சீன் இருக்குது இன்னைக்கு. அதாவது நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய சிறப்பான தரமான சம்பவத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒவ்வொன்றும் பட்டாசா வெடிக்க போகுது. அந்த மாதிரியான சிறப்பான தரமான சம்பவங்கள் தான் நடந்திருக்கு. என்னடா இவ்வளோ எக்ஸாஜரேட் பண்ணி பேசிட்டு இருக்கேன்னு பார்க்காதீங்க. வாங்களேன், கண்டென்ட்டுக்குள்ள வாங்களேன். செம்மையா இருக்கும் ஒன்னொன்னும். வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். இது உங்க கோகுல் டேக். இது போன்ற வீடியோஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல சிங்கப்பெண் பெண்கள் பாதுகாப்பு படை என்பது விஜய் அவர்கள் நேற்று வந்து லான்ச் பண்ணி விட்டு இருந்தாங்க. மனுஷன் மேடி ஏறி பேசியிருந்தாரு. அந்த இடத்துல வந்து சில முக்கியமான விஷயங்களை வந்து பேசியிருந்தாரு. இத்தனை நாளா பெண்கள் பாதுகாப்பு விஷயத்துல நான் சாஃப்டா பேசியிருந்தேன். இனிமே அந்த சாஃப்ட் கிஃப்ட் எல்லாம் கிடையாது ராசா. இனிமே பெண்கள் பாதுகாப்பு என்பது ரொம்ப முக்கியமானது. யார் இது தப்பு செய்யறாங்களோ அவங்கள வந்து அதிரடியா கைது செய்வாங்க. அவங்க மேல கூடிய சீக்கிரத்துல அந்த சார்ஜ் ஷீட் எல்லாம் ஃபில் பண்ணுவாங்க. கோர்ட்ல கூடிய சீக்கிரத்தில் தண்டனைகள் என்பது வாங்கி தரப்படும். கடுமையான தண்டனைகள் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரிக்டான வார்னிங் வந்து விட்டுருக்காரு. அதை தாண்டி நம்மளுடைய தமிழ்நாட்டை போதைப் பொருள் எந்த அளவுக்கு புழங்குது, இதுக்கு முன்னாடி இருந்திருக்கக்கூடிய அரசு அதை எந்த அளவுக்கு கண்டிக்கல அப்படின்றத வந்து ஒரு பாணியில அவர் வந்து பொருட்படுத்தி இருந்தாரு. இங்க நடக்கக்கூடிய மொத்த கிரைமுக்கு முக்கிய காரணமே அந்த போதைப் பொருள் தான் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய உண்மையை படார்னு உடைச்சிட்டாரு மனுஷன். அது மட்டும் இல்லாம இந்த சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு படையில எப்படி சேர்றது அப்படின்ட்டு நிறைய பெண்கள் இந்த இடத்துல வந்து ஆவலா இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு சான்ஸுங்க. ஏன்னா இந்த சிங்கப்பெண் பாதுகாப்பு படையில வந்து கிட்டத்தட்ட 2500 பெண்களை வந்து பணிக்கு வந்து எடுக்க போறாங்க. ஸோ அதற்கான அடுத்த கட்ட தகவல்கள் என்பது வரப்போகுது. இதை தாண்டி இன்னும் அந்த சிங்கப்பெண் பாதுகாப்பு படையில சூப்பரான தகவல்கள் எல்லாம் இருக்குதுங்க. இனிமே அந்த சிங்கப்பெண் பாதுகாப்பு படையில இந்த ட்ரோன் மூலம் பெட்ரோல் போகும் பாத்தீங்களா, ட்ரோன் பெட்ரோல் போய் இருக்கக்கூடிய கிரைம்ஸ் எல்லாம் கண்டறிவதற்கு ட்ரோன்ஸ் வந்து யூஸ் பண்ண போறாங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக இவ்வாறு யூஸ் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம நேத்திக்கான விழாவில் விஜய் அவர்கள் அந்த சிங்க பெண்கள் பாதுகாப்பு படையோடைய அந்த வாகனங்களுக்கு இருக்கும் இல்லையா, அதுல ஒரு வாகனத்தை அவரே ஓட்டி டிரைவ் பண்ணி அந்த விழாவை வந்து சிறப்பிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இசைக்குழு இருப்பாங்க இல்லையா, அரசு தரப்புல இருக்கக்கூடிய இசைக்குழு வந்து இந்த ஆலப்புறம் தமிழம் அப்படிங்கிற அந்த இசையை வந்து இசைச்சாங்க. அந்த பாட்டை வந்து இசையா இசைச்சாங்க. அதற்கு வந்து ஒரு இடத்துல இருந்து எதிர்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு. எப்படி இந்த மாதிரி கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள்ல வந்து இந்த மாதிரி சினிமா பாட்டெல்லாம் போடலாம் அப்படின்ட்டு இவ்வாறான விஷயங்களை வச்சு விமர்சனங்கள் திருப்பியும். இதற்கு டிவிகே தொண்டர்கள் சும்மா இருப்பாங்களா? ஸோ எதிர்கட்சிகள் இதுக்கு முன்னாடி கட்சியில அதாவது அரசாங்கமா இருக்கும்போது அவங்க என்னென்ன சினிமா பாடல்களை வந்து ஒலிக்க வச்சிருக்காங்க அரசாங்கம் சார்ந்திருக்கக்கூடிய விழாவில் வந்து அதை ஒரு பக்கம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. பதிலுக்கு பதில் சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து விஜய் அவர்கள் வந்து இன்னொரு அதிரடியான ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காரு. அதாவது தடையில்லாத குடிநீர் வழங்க வேண்டும். 25 மாநகராட்சியில 24 மணி நேரமும் தடையில்லாம குடிநீர் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நகராட்சி, பேரூராட்சி இது போன்று இருக்கக்கூடிய ஊராட்சிகள்ல அட்லீஸ்ட் டெய்லியும் 3 மணி நேரமாச்சும் தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு சிறப்பான ஒரு நிகழ்வு என்பது நடந்திருக்குங்க. மத்திய அரசுல இருந்து நிதியே கொடுக்க மாட்டாங்கன்ட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்ப வந்து மத்திய அரசுல இருந்து பேரிடர் மேலாண்மைக்காக கிட்டத்தட்ட 1000 கோடியை வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்மளுடைய செங்கோட்டையன் அவர்கள், வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடிய காலம் என்பது மழை காலம். நிறைய ஃப்ளட்ஸ் வந்து ஏற்படும், நிறைய சைக்ளோன்ஸ் வரும். அதற்கு வந்து இந்த காசு முன்கூட்டியே தந்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றது வந்து மாற்று கருத்தே கிடையாது. இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் இதுக்கு முன்னாடி வந்து போன கவர்மெண்ட்ல மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தார் இல்லையா, அவர் மேல வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கிய வழக்கு என்பது இப்போ அவர் மேல வந்து பதியப்பட்டிருக்கு. அதுல வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு. அதுல அவர் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல அவர் மேல வந்து விசாரணையை வந்து மேற்கொள்வாங்க அப்படின்ற இன்னொரு பகிரங்க நியூஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு சிறப்பான தரமான ஒரு சம்பவம் அப்படின்னு பார்த்தோம்னா, அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்து சவுத் கொரியா போயிருக்காங்க. என்ன மேட்டர்ன்னு பார்க்கும்போது, நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய நிறுவனம் ஹுண்டாய் நிறுவனம் வந்து தூத்துக்குடியில ஒரு 30,000 கோடி அளவிலான ஒரு பட்ஜெட்ல ஒரு கப்பல் கட்டும் தொழிற்சாலையை வந்து நிறுவ போறாங்க. ஸோ இதன் மூலமாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எத்தனை பேர் தெரியுமா, 55,000 பேருக்கு வேலை கிடைக்க போகுதுங்க. ஸோ இதை ஒட்டி சவுத் கொரியாவுக்கு கீர்த்தனா அவர்கள் போயிருக்காங்க. அங்க போயிட்டு அதற்கான வேலைகளை வந்து அவங்க அந்த இடத்துல வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அது சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாம் இப்போ இணையத்துல வந்திருக்கு. அதெல்லாம் வேற லெவல்ன்ட்டு தான் இந்த இடத்துல வந்து பொருட்படுத்த முடியும். அதுக்கப்புறம் சில முக்கியமான நியூஸ் என்னன்னா, சில நியூஸ் சேனலை வந்து இந்த அரசு தொலைக்காட்சி கேபிள் டிவில இருந்து நீக்கிட்டாங்க அப்படிங்கிற சில நியூஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. அது வந்து ஒரு சிலர் வந்து எப்படி திருப்பிக்கிட்டு இருக்காங்கன்னா, விஜய் அவர்களுக்கு எதிராக திருப்பிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, இந்த அரசு வந்து இந்த நியூஸ் சேனல் இது போன்ற சேனல்கள் எல்லாம் பழி வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க வேணுமென்ட்டே பண்ணிட்டு இருக்காங்க. அரசு கேபிள் டிவில இருந்து தூக்கிட்டாங்க அப்படின்ட்டு இவ்வாறான உருட்டுக்கள். டைம் கிடைக்கும் போது ஸ்கோர் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இருக்கக்கூடிய உண்மையை படார்னு போட்டு உடச்சிட்டாங்க அரசு சைட்ல இருந்து. என்ன சொல்லிட்டாங்கன்னா, சார் கொஞ்சம் நீங்க அவதூறு பரப்புறத நிறுத்துறீங்களா? இது வந்து ஒரு டெக்னிக்கல் கிளிச்சின் காரணமாக தான் அந்த மாதிரி ஆயிருக்கு. இது சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய நியூஸ் அந்த நியூஸ் சேனல்கிட்டயே போய் நாங்க சொல்லிட்டோம். சார் நீங்க எதையும் தெரியாம பேசாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ டிவிகேவை எதிர்த்து பேசக்கூடிய அந்த கட்சிகளுக்கு ஸோ தக்க பதிலடியை வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளவு விமர்சனங்கள். இன்னொரு பக்கம் யூடியூபர் முக்தார் அவர்களை வந்து கைது செஞ்சுட்டாங்க. இப்போ ரீசெண்டாக கைது செஞ்சுட்டாங்க. நிறைய பேர் இதுலயும் விமர்சனம்,
ஏன்பா மாரிதாசை மட்டும் கைது செஞ்சுட்டாங்க, அப்போ முக்தார் மட்டும் என்ன தக்காளி தொக்கா, நீங்க என்னப்பா அவரை மட்டும் கைது செய்யாம வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு பல பேர் டிவிகேவை பார்த்து குரல் எழுப்புனாங்க. ஸோ அதன் எதிரொலியாக இப்ப என்ன நடந்திருக்குன்னா, யூடியூபர் முக்தார் அவர்களை வந்து அரெஸ்ட் செஞ்சிருக்காங்க. பிரேக்கிங் நியூஸ் அதுதான். அவர் மேல என்ன குற்றச்சாட்டுன்னு பார்க்கும்போது, பிஜேபியில இருக்கக்கூடிய அபிசா அப்துல்லா அப்படின்கின்ற ஒரு பெண்ணுடைய குழந்தைகளை பற்றி ரொம்ப ஆபாசமாக பேசியிருக்காரு அப்படின்ட்டு அவர் மேல குற்றச்சாட்டு என்பது எழுந்தது. அது வழக்காக பதிவு செய்யப்பட்டது. இப்போ கைது நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டது. தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் இந்த ஆட்சியில அரசு செய்வாங்க. அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது அப்படின்ட்டு நிறைய டிவிகே தொண்டர்கள் அவங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சுட்டு வராங்க. அதன் எதிரொலியாக தான் இப்போ முக்தார் அவர்களா இருந்தாலும் சரி, மாரிதாஸ் அவர்களா இருந்தாலும் சரி அரசு செய்யப்படுவாங்க. ஏன்னா செய்வது தவறுன்னு சொல்லும்போது அரசுல மாற்று கருத்தே கிடையாது. இன்னொரு பக்கம் வந்து நம்மளுடைய இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் வந்து காலமாயிருக்காருங்க. இது சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய நியூஸ் தான் இப்போ வந்து ரொம்ப பரவலாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவருக்கு வயதின் மூப்பு காரணமாக அவருக்கு வந்து சில பிரச்சனைகள் வந்து இருந்தது. மூச்சு விடுவதில் சிரமம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது. ரீசெண்டா கொஞ்ச நாளா ஹாஸ்பிட்டல்ல கூட இருந்திருந்தாரு. ஸோ அந்த மனுஷன் இப்போ நீலங்கரையில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் இருந்தபடி நிறைய டாக்டர்ஸை வச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்து இருந்தாரு. அப்படி இருந்த அந்த மனுஷன் இப்போ திடீர்னு இறந்து இருக்கிறது உண்மையே மனசுக்கு கஷ்டம் அளிக்குது. கிட்டத்தட்ட 6 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு, கலைமாமணி அவார்டு வாங்கியிருக்காரு, பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காரு. இது போன்ற புகழின் உச்சத்துல இருந்திருக்கக்கூடிய மனுஷன் இறந்திருக்கிறது உண்மையே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவருக்கு வயசு வந்து 84 வயசு ஆகுது. நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் காலையிலேயே போயிட்டு அவருக்கு செலுத்தக்கூடிய அந்த அஞ்சலியை செலுத்திட்டு, மரியாதையை செலுத்திட்டு, அவங்களுடைய அந்த உறவினர்களுக்கு ஆறுதல்களை சொல்லிட்டு, விஜய் அவர்கள் வந்து நிதி ஆயோக் அப்படின்கின்ற ஒரு ஈவெண்ட்டுக்கு டெல்லிக்கு வந்து புறப்பட்டுட்டாரு. ஸோ 3 நாள் டெல்லி பயணம் வந்து விஜய் அவர்கள் வந்து சென்றிருக்காரு. ஸோ உண்மையாவே பாரதி ராஜா அவர்கள் இறந்தது இந்த இடத்துல வந்து மனசுக்கு வருத்தம் அளிக்குது. அவருக்கு இந்த இடத்துல என்னுடைய இரங்கல்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். மக்களே இதுதான் நம்மளுடைய டிவிகே தலைவர் விஜய் அவர்களுடைய இன்னைக்கான தரமான சிறப்பான சம்பவங்கள். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இது போன்ற நியூஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.